கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஸ்பாட்டிஃபை ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுங்க. ஸோ ஸ்பாட்டிஃபை வெப் பிளேயர் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதில் ஏதாவது ஒரு சாங் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற இந்த சாங் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளே ஆனால் எனக்கு தெரியாது. ஓகே, ஷேர் காப்பி சாங் லிங்க் கொடுத்துக்கோங்க. லிங்க் காப்பி டு கிளிப் பேடுன்னு வந்துருச்சு. இப்போது இன்னொரு இது கொடுத்துக்கோங்க. நான் சூஸ் பண்ண சாங் பார்த்துக்கோங்க, செஞ்சுட்டாலே ஃப்ரம் ரெமோ. இப்போ நான் நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்பாட்டிஃபை கோட்ஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பாட்டிஃபை கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் ஆல்ரெடி இந்த வயலட் கலரில் இருக்க, ஆல்ரெடி நான் செஞ்சுட்டேன்னு அர்த்தம். இதுக்குள்ளே நான் கிளிக் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஸோ இங்கே நம்மளோட Ctrl+V கொடுங்க. ஒரு லிங்க் வந்து காப்பி ஆகும். கெட் ஸ்பாட்டிஃபை கோட் கொடுங்க. நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ண அந்த கோட் தான். நெக்ஸ்ட் வந்து கீழே வரைக்கும் இழுத்து விட்டுட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இதில் வந்து இதை எப்படி மாற்றுறதுன்னா, இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு வந்து இந்த ஆஷ் பக்கத்தில் இருக்க ஜீரோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு 5-6 எஃப் வரும். எத்தனை எஃப்னு வந்துச்சு. ஓகே, பார் கலர் வந்து பிளாக்ல கொடுத்துக்கலாம். பிளாக். ஓகே, இந்த மாதிரி கோட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். செஞ்சுட்டாலே ஃப்ரம் ரெமோ அந்த சாங் தான் வந்து காமிச்சிருக்கு. டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஓகே, இது நான் பிடிக்கதே பண்ணியிருந்த சாங்கு. இப்போ வந்து இதை அப்படியே வந்து சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு நேம் கொடுக்குற மாதிரி தோணலை. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்பாட்டிஃபை கோட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். நீங்களும் வந்து உங்களோட டிசைனில் இந்த ஸ்பாட்டிஃபை கோட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.